மோசே ஐயா கிட்ட ஏசப்பா இப்ப சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணு, இஸ்ரவேலுடைய மூப்பரோடு நீனும் ஆரோனும் இன்னும் சில பேர்களை போட்டு நாதாபு, அபியூ இந்த மாதிரியான இஸ்ரவேலுடைய மூப்பரோட 70 பேரோட நீங்க என்ன பண்ணுங்க மலைக்கு வாங்க. ஆனா நீ மட்டும் என்ன பண்ணலாம், மோசே மட்டும் கத்தரிடத்தில் சமீபித்து வரலாம். மோசையாக்கு மட்டும் ஸ்பெஷல். மோசையா மட்டும் கத்தர்கிட்ட சமீபித்து வரலாம். மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதே போல ஜனங்களும் கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா சொல்றோம். 4வது அதிகாரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதுல தான் என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாய் கொடுமுடி அனுபவம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். மோசே ஐயாக்கும் தனியா ஆண்டவர் தனிப்பட்ட இதயத்துல தனிப்பட்ட இடம் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணனால நம்ம வந்து ஆண்டவர் இதயத்துல ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்க 70 பேர் அந்த மூப்பர்கள் போறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் மோசே ஐயா மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணு, மலையோட உச்சிக்கு நீ மட்டும் ஏறி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த 70 பேர் ஆனாலும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்க ஏசப்பாவுடைய பாதத்தை தரிசிச்சிட்டாங்களே. என்ன அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மோசே ஐயா கிட்ட சொல்றாரு, நீ 40 நாள் இரு. அப்ப என்ன சொல்றாரு, காத்திருக்க சொல்றாரு. நம்மளால முடியுமா? நேத்திக்கு தான் எங்களுக்கு விடுதலை முகாம் நடந்துச்சு. அப்போ உள்ள மெசேஜ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளால 40 நாள் இப்படி காத்திருக்க முடியுமா? 40 நாள் அவருக்கு பசிச்சிருக்குமா? தனி தாக எடுத்திருக்குமா? ஐயோ போர் அடிக்குமே நினைச்சாரா? இப்போ நமக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் சொன்னாலே, ஐயோ 5 மணி நேரம் ஜெபமா உட்காரவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மோசையா 40 நாள் இரவும் பகலும் தூக்கம் வந்துச்சா? டயர்ட் ஆனாரா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப கர்த்தருடைய மகிமை அது எல்லாத்தையும் மூடி